அன்பர்களே, இன்று அமாவாசை. வெங்கட்டாம்பேட்டை ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோயிலுக்கு செல்வோமா? கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகிலே உள்ள வெங்கட்டாம்பேட்டையில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில். குறிஞ்சிப்பாடியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவு. தன்னை வழிபட்டு தவமேற்றிய சடமர்ஷனர் என்னும் ரிஷிக்கு திருமால் காட்சியளித்த தலம் இது. ஷடமர்ஷன கோத்திரத்தில் பிறந்தோர் அனைவரும் இங்கு வழிபட வேண்டியது அவசியம். இத்தனை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டதுதான் இந்த கோவில். நின்ற நிலை, அமர்ந்த நிலை, கிடந்த நிலை என்னும் 3 திருக்கோலங்களில் பெருமாள் காட்சி தரும் ஆலயங்களிலே இந்த கோவிலும் ஒன்று. கிபி 1464 சென்றியை ஆட்சி செய்த வெங்கடபதி நாயக்கர் என்னும் பாளையக்காரர் தனது சகோதரி வெங்கடம்மாளின் பெயரில் அமைந்த ஊர் என்பதனால் வெங்கடம்மாள் பேட்டை என அழைக்கப்பட்டு பின் காலப்போக்கில் மருவி வெங்கட்டாம்பேட்டை என வழங்குகிறது. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என 4 யுகங்களில் 3 யுகங்களுடன் தொடர்புடையதாக உள்ளது இந்த கோவில். திரேதாயுகத்தை நினைவுபடுத்தும் வகையில் அனந்தசயன ராமர் சன்னதி உள்ளது. துவாபர யுகத்தின் அடிப்படையில் வேணுகோபால சுவாமி உள்ளார். திரேதா யுகத்தில் ஸ்ரீராமர் இலங்கை சென்று சீதையை மீட்டு வந்தார். அவ்வாறு திரும்பும்போது ராமேஸ்வரத்தில் சிவபூஜை முடித்துவிட்டு சிதம்பரம், அதாவது சித்திரக்கூடம் வழியாக வந்தார். ஸ்ரீராமர் போரின் காரணமாக பெரும் களைப்போடு இருந்தார். சற்று இளைப்பாற எண்ணி தரையில் படுக்கச் சென்றார். இது கண்ட லக்ஷ்மணன் ஆதிசேஷன் வடிவம் எடுத்து உடலை மெத்தையாகவும் சிரசை குடையாகவும் விரித்து கிடக்க ராமர் மேற்கு கிழக்காக அதன் மீது பள்ளி கொண்டார். அனுமானை பரதனிடம் சென்று சீதையுடன் தான் வந்து கொண்டிருக்குமாறு கூறுமாறு அனுப்பிவிட்டார். ஆதிசேஷன் மீது ஸ்ரீராமர் படுத்திருக்க, திருவடி பகுதியில் சீதை இருக்க, புறப்பட எத்தனைக்கும் தோரணையில் அனுமானம் உள்ளது இங்கே அற்புதமான காட்சி. வேணுகோபால சுவாமி சன்னதிக்கு வடக்கே சயனராமர் சன்னதி உள்ளது. இந்த கோவில் திருப்பணிகள் நின்று போயிருந்தன. இளவரசி வேங்கடம்மா நின்று போன இந்த கோவில் திருப்பணிகளை சிறப்பாக முடித்தார். கருவறையில் மூலவராக வேணுகோபால சுவாமி, தாயார், ஆண்டாள், ஆழ்வார்கள் ஆகியோற்றை பிரதிஷ்டை செய்தார். திருப்பணி நடக்கும்போது மண்ணில் புதையுண்டு இருந்த ஸ்ரீ சயனராம விக்கிரகம் கிடைத்தது. இந்த கோல வடிவத்தை வேறெங்கும் காண முடியாது. பிரச்சனைகளில் சிக்கி தவிப்போர், மன சஞ்சலத்திலே உள்ளோர் இங்கு வந்து வழிபட்டால் மனதிற்கு நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இங்கு வழிபடுவோருக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டிடும். ஸ்ரீராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்றவை இங்கே விழா நாட்கள். 7 நிலை ராஜகோபுரத்துடன் கூடிய ஆலயம், கோவில் நுழைவாயில் கருட மண்டபம் உள்ளது. விஜயநகர மன்னர்களால் செய்யப்பெற்ற பணிகள் கல்வெட்டாக உள்ளது. நின்ற நிலையில் வேணுகோபாலரும், அமர்ந்த நிலையில் வைகுண்டவாச பெருமாளும், சயன நிலையில் ஸ்ரீராமரும் அருள் பாலிக்கும் தலம். தாயார் செங்கமலவல்லி பத்மாசன கோலத்திலே அமர்ந்துள்ளார். மன மகிழ்வும் நிறை செல்வமும் அளிக்கும் வெங்கட்டாம்பேட்டை வேணுகோபால சுவாமி ஆலயத்தில் பெருமாளை 3 கோலத்திலும் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். ஓம் நமோ நாராயணாய.